தேமுதிக கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது வரைக்கும் பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரிய நடந்த மாதிரி தெரில. அவங்க எங்கே பேசுகிறாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும், திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டும் என்பதுதான் கேப்டன் விஜயகாந்தனுடைய கொள்கை, கோரிக்கை. அதற்காகத்தான் தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தை அவர் ஆரம்பித்தார். அதை தெரிந்துதான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் அவர்கள் எடுக்கிற முடிவு தான். அதிமுக என்பது எடப்பாடியார் என்பது கூட்டணிக்காக யாருடைய வீட்டு வாசலையும் தட்டக்கூடியவர் அல்ல. எடப்பாடியாரே பலமாக இருக்கிறார். அவரோடு வந்திருக்கின்ற கூட்டணிகள் பலத்தின் மேல் பலம் சேர்த்திருக்கிறது. ஆகவே இன்னும் பல பேர் வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடியார் தயாராக இருக்கிறார். அதற்காக யாரிடத்திலும் போய் மடிப்பிச்சை கேட்கக்கூடிய அளவில் அதிமுக பலவீனமாக இல்லை. விஜய் கூட கூட்டணி சேர்ற கட்சிகள் இருக்கா? நீங்க அதிமுக தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் ஒரு பலம் பொருந்திய கூட்டணி, எதிர்த்து திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இதுதான் களத்தில் நின்று களமாடும். மற்றவையெல்லாம் செதறி ஓடும். காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கடுமையான கருத்து மதுரை எம்எல்ஏ தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸுக்கு ஒரு தொகுதிக்கு 3000-4000 ஓட்டு கூட கிடையாது, அவங்களுக்குலாம் அவங்க கேட்குற தொகுதியெல்லாம் கொடுக்கக்கூடாது, சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. மாணிக்கத்தாவூரும் அதுக்கு எதிர்வினையாற்றிருக்காரு. இப்படி ஒரு கருத்து யார் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும், அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும். அதேபோல் திமுக கட்சியை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிந்த அளவில் ஆட்சியில் பங்கு எல்லாம் யாருக்கும் கொடுத்து அவர்கள் கூட்டணி அமைக்க மாட்டார்கள். அதிமுக எப்படியோ அந்த வழியைத்தான் திமுகவும் கையாளும். என்ன சின்ன கட்சியெல்லாம் கூட்டு சேர்க்கறதுனால பெரிய பலமான கட்சின்னு நினச்சிக்கிறது தவறான ஒரு பிற்போக்கு. அதனால் அதிமுக ஒரு பலமான இயக்கம், திமுக அது ஒரு பலமான இயக்கமாக உருவாகி இருக்கின்ற இயக்கம். அண்ணா உருவாக்கிய அந்த அண்ணா திமுகவிலிருந்து தான் அதிமுக உருவானது. அதை திமுகவும் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். ஆகவே இந்த இருவரும் இயக்கங்கள் தான் களத்தில் நின்று போராடக்கூடியது, களமாடக்கூடியதுகள். இது இவர்களோடு சேரக்கூடியவர்களெல்லாம் ஆட்சியில் பங்கு என்னால் தான் நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வதெல்லாம் கேலிக்குரியது, விளையாட்டுக்குரியது தான். இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் 2026 நடக்க போகிற பொது தேர்தலை பொறுத்த மட்டில் எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கின்ற தேர்தல் யுத்தம். இதில் வெல்லப்போவது எடப்பாடியார், திமுக விழப்போகிறது, ஸ்டாலின் அடுத்த இடத்துக்கு வரப்போகிறார். இதுதான் நடக்கப் போகிற உண்மை. இதை தாண்டி எங்களால் தான் வெற்றி என்று கூட்டணி இப்போ முடிவெடுக்காமல் இன்னும் ஒரு 5 மாதம் கழிச்சு கூட முடிவெடுக்கலாம். சில பேர் 5-6 மாதம் கழிச்சு கூட முடிவெடுத்து சொல்லலாம். அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏன்னா யானை மேலே உட்காந்து போனவொடனே நான் தான் ராஜான்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா யானை துதுக்கிட்டு லேசாக தட்டி பிடிச்சுன்னா போகிறவங்க தெரியாமல் சில பேர் போயிடுவாங்க. அதனால் கூட்டணியை பொறுத்த மட்டில் எடப்பாடியார் எடுக்கின்ற முடிவு தான் இறுதி முடிவு. எங்கள் இயக்கத்தை பொறுத்த மட்டில், எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டில் எடப்பாடியார் ஒரு அற்புதமான கூட்டணி என்பது தங்களை மேலும் மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்குத்தானே ஒழிய நாங்கள் பலகீனமானவர்கள் அல்ல. இதை எங்களோடு கூட்டணிக்கு வர விரும்புகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடியாரும் பலகீனமானவர் அல்ல, பலம் பொருந்திய தலைவர், பலமான கட்சி அதிமுக. எங்களோடு சேருகின்றவர்கள், எங்களோடு சேருகின்ற நேரத்தில் நாங்கள் இன்னும் பலமாகிறோம். வெற்றி என்பது வெற்றி மேல் வெற்றி சேரும். அதற்குரிய தருணத்தை கைவிடாமல் எடப்பாடியார் சேர்த்துக் கொள்கிறார். இதுதான் இந்த கூட்டணியுடைய தர்மமாக பார்க்கப்படுகிறது. இதைத்தான் திமுக அங்கே செய்து கொண்டிருக்கிறது. என்னதான் செய்தாலும் அதிமுக கூட்டணி தான் பலமான கூட்டணி என்பது நாடறியும், உலகறியும், ஊரறியும். அதிமுக தலைவர் எடப்பாடி தான் பலமானவர் என்பது உலகம் அறியும். ஆகவே வெல்லப்போவது அதிமுக தான், ஆட்சி அமைக்கப்போவது அதிமுக தான், எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வரப்போகிறார்.